Hello students, happy morning. Class 12 Physics, Unit 8, Real Nature of Radiation and Matter continuation video. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ஒரு ரேடியேஷனுடைய டியூயல் நேச்சர் பார்த்துருந்தோம். ஓகே, வேவ் பார்ட்டிகல் டியூலிட்டி ஆஃப் ரேடியேஷன் பார்த்தோம். ஒரு ரேடியேஷன் ஒரு இன்ஸ்டண்ட்டில் வேவாக பிஹேவ் பண்ணுது, சம் அதர் இன்ஸ்டண்ட்டில் பார்ட்டிகலாக பிஹேவ் பண்ணுது பார்த்தோம். ஓகே, இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவர். செகண்ட் ஆஃப் என்னென்னா டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஓகே, ஒரு மேட்டர் எப்படி வேவாக பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, the topic is matter wave. Matter wave. How a matter behave as a wave? We know matter is nothing but a particle. Collection of particle is known as matter. Okay, matter is the one that occupy a space. Okay, in the matter wave இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா how the particle behave as a wave. Okay, that means wave nature of particle பார்க்க போகிறோம். வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கிளோடைய வேவ் நேச்சர். ஓகே, we know very well ஒரு வேவை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ரீக்குவன்சி, வேவ் லென்த், தென் அதனுடைய ஆம்ப்ளிடியூட், தென் அதனுடைய வேவோடைய வெலாசிட்டி அண்ட் இன்டென்சிட்டியை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதேமாரி ஒரு பார்ட்டிக்கிளை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மாஸ், அதனுடைய வெலாசிட்டி, எனர்ஜி, அதனுடைய மொமெண்டம், இதை வச்சு ஒரு பார்ட்டிகளை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு வேவ் எதை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவோம்? ஸ்பெசிஃபை வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, தென் வேவ் லென்த். The next one is wave amplitude, then wave velocity, and the last one is intensity. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஒரு வேவை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த வேவ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, இட் ஆக்குப்பை லார்ஜ் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸில் ஆல்மோஸ்ட் ஆல் ரீஜன். ஓகே, ஒரு ஸ்பேஸில் லார்ஜ் ரீஜன் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வேவு ஆக்குப்பை ஆகியிருக்கும். ஓகே, தென் ஒரு பார்ட்டிக்கிளை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா specify with the help of its mass, then velocity, then by its momentum and energy. Okay, we know a particle is a one that occupy a particular region of space. ஒரு ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், அது பேர் என்னது? தட் இஸ் அ மேட்டர் ஆர் ஏ பார்ட்டிக்கல். ஓகே, இங்கே நம்ம குவாண்டம் கான்செப்டில் என்ன பார்த்தோன்னா ஒரு ரேடியேஷனோட டியூயல் நேச்சர் பார்த்துருந்தோம். ஓகே, எப்படி ஒரு ரேடியேஷன் ஒரு இன்ஸ்டண்ட்டில் வேவாக பிஹேவ் பண்ணுது, இன்னொரு இன்ஸ்டண்ட்டில் பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ண சொல்லி பார்த்தோம். ஓகே, இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மேட்டர். ஓகே, தட் மீன்ஸ் ஒரு பார்ட்டிக்கல் எப்படி வேவாக பிஹேவ் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் ஹவு எ மேட்டர் பிஹேவ் அஸ் வேவ் அண்டு பார்ட்டிக்கல், வேவ் பார்ட்டிக்கல் டியூலிட்டி ஆஃப் மேட்டர் பார்க்க போகிறோம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா, இதை பற்றி ஸ்டடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட், தட் இஸ் லூயிஸ் டி ப்ராக்லி. ஓகே, லூயிஸ் டி ப்ராக்லி இதை பற்றி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தட் கான்செப்ட் இஸ் நோன் அஸ் வேவ் பார்ட்டிக்கல் டியூலிட்டி இன் என்ன இதில் மேட்டர். ஓகே, மேட்டர்ஸில் இருக்க வேவ் பார்ட்டிகல் டியூலிட்டி பற்றி ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணி சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் டி ப்ராக்லி. இவருக்கு என்னென்னா we know very well நேச்சர் possess symmetry. ஓகே, இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளையோட 2 ஃபெதரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ ஒரு ரேடியேஷன் மேட்டராக பிஹேவ் பண்ணும்போது ஏன் ஒரு மேட்டர் ரேடியேஷனாக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொஷின் இவருக்குள்ள அரைஸ் ஆகுது. ஓகே, அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன் லைக் லைட்டு, ஓகே, ஒரு பார்ட்டிக்கலாக ஒரு இன்ஸ்டண்ட்டில் பிஹேவ் பண்ணும்போது ஏன் ஒரு மெட்டீரியல் பார்ட்டிக்கல், தட் மீன்ஸ் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் வேவாக பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவருக்குள்ளே ஒரு தாட் ஒன்று வருது. ஓகேவா, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அஸ்யூம் பண்ணுறாரு. என்னென்னா மூவிங் பார்ட்டிக்கல், தட் மீன்ஸ் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான். ஓகே,
அதெல்லாம் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம். அது மூமெண்ட்டில் இருக்கும்போது அது என்ன பிஹேவ் பண்ணுது, இட் பிஹேவ் as a வேவ். இவருடைய ஹைப்போதீசிஸ் பார்க்கலாம், இவருடைய அசம்ஷன் அது. ஓகே, டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ். டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் மெட்டீரியல் பார்ட்டிகல் for example all material particle, that means electron, proton, neutron, okay, in motion are associated with the wave, associated with the wave. Electron, proton, neutron, okay, இந்த particle movementல இருக்கும்போது it behave as a wave. That wave is known as de Broglie wave. It is known as de Broglie wave. And also it is known as matter wave. Okay, see, according to de Broglie, he suggests that if the radiation like light, லைட்டுன்றது ஒரு ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் என்ன பிஹேவ் பண்ணுது, வேவாக ஒரு டைமில் பிஹேவ் பண்ணுது, ஒரு டைமில் பார்ட்டிகலாக பிஹேவ் பண்ணும்போது ஏன் ஒரு மேட்டர்ன்றது பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல் வேவாக பிஹேவ் பண்ணக்கூடாது. இவருடைய ஹைப்போதீசிஸ், இவருடைய அசம்ஷன் என்னென்னா, இந்த மெட்டீரியல் பார்ட்டிக்கல் சப்போஸ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆல் ஹேவிங் த மாஸ், ஆல் ஹேவிங் த வெலாசிட்டி அண்ட் ஆல் ஹேவிங் த மொமெண்டம் அண்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ these particles, okay, associated as wave when it is at a motion, okay, that wave is known as matter wave or de Broglie wave. இப்போ அந்த de Broglie waveக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். டாபிக் என்னன்னா de Broglie wavelength of matter wave. de Broglie wavelength of matter wave. ஒரு மேட்டர் வேவோடைய டி ப்ராக்லி வேவ்லென்த்துக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். ஓகே, we know the momentum of the photon. ஓகே, ஒரு ஃபோட்டானுடைய மொமெண்டம் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் ரெப்ரசன்டட் as p. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா p is equal to energy by velocity of the photon ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, the momentum of photon, ஓகே, of frequency, அதனுடைய frequency என்ன கன்சிடர் பண்ணுறேன், that is nu. Okay, then momentum p is equal to energy E by c. We know E is equal to h nu by c. Okay, we know the product of frequency and wavelength, that is equal to c. So we can write nu is equal to c by lambda. அப்போ நியூக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் மொமெண்டம் p is equal to h by c. Nu became c by lambda. c cancel, then we get momentum is equal to h by p னு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது, சாரி h by lambdaன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இதிலேருந்து இதனுடைய வேவ்லென்த் எடுக்கிறேன், தென் lambda is equal to h by p னு கிடைக்குது. ஓகே, this is a wavelength of the photon. wavelength of photon, ஒரு ஃபோட்டானுடைய wavelength. ஓகே, in terms of momentum. ஓகே, இது நம்ம எதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் பார்ட்டிகல்ஸ். ஓகே, மேட்டர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். ஆர் வி கேன் சே இட் as மெட்டீரியல் பார்ட்டிகல். தென் lambda is equal to h by p. we can also applicable for, it is a general equation for all material particle. to find the wavelength. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணுறேன். அந்த மெட்டீரியல் பார்ட்டிகளோடைய மாஸ் என்னென்னா m. அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, அதனுடைய வெலாசிட்டி என்னென்னா v. ஓகே, we know according to de Broglie the moving particle possess wave like nature. ஓகே, அப்போ இது அந்த வேவோடைய வேவ்லென்த் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிகல் அது, அந்த பார்ட்டிகளோட மாஸ் m,
v velocity மூவ் ஆகும்போது இட் பிஹேவ் as a wave. தென் அதனுடைய வேவ்லென்த் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா lambda is equal to h/p தான் இருக்கும். தென் we know p is equal to mv. okay, then p is equal to mv. therefore p is equal to mv. substitute பண்ணுறேன். then we get lambda is equal to h/mv. this is a expression for wavelength of the matter wave. okay, wavelength of matter wave. ஒரு மேட்டர் வேவோடைய வேவ்லென்த்தாக இது இருக்குது. ஓகே, இதையே நம்ம lambda is equal to h/p ன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. இந்த ரிலேஷன் எதை ரிலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேவ் கேரக்டரையும் ஓகே பார்ட்டிக்கல் கேரக்டரையும் Planck constant மூலிமா ரிலேட் பண்ணுது. lambda is equal to h/p. okay, that is a relation that relate the wave character, particle character through the constant one, that is known as Planck constant. okay, then next என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு மேட்டர் வேவோடைய டி ப்ராக்லி வேவ்லென்த் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா lambda is equal to h/p. இப்போ அந்த மேட்டர் என்னவா கன்சிடர் பண்ணுறேன்னா எலக்ட்ரானாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு எலக்ட்ரானோடைய டி ப்ராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்க போகிறேன். டாபிக் என்னென்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுற பார்ட்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் த எலக்ட்ரான். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரானுடைய மாஸ் என்னென்னா m. ஓகே, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுறேன், vன்ற பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஓகே, that moves. here I am applying the potential v, then the electron moves in a particular direction, then it gain kinetic energy. kinetic energy எடுத்து என்ன பண்ணுது, மூவ் ஆகுது, gain kinetic energy. ஓகே, அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு vன்ற பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண உடனே it get a kinetic energy that is half mv². இந்த vன்றது நம்ம அப்ளை பண்ண பொட்டன்ஷியல், இந்த vன்றது அது அட்டைன் பண்ண வெலாசிட்டி. ஓகே, உனக்கு தெரியும் ஒரு மேட்டர் வேவோடைய டி ப்ராக்லி வேவ்லென்த்கான ரிலேஷன். ஓகே, டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ். டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ் that is lambda is equal to h/mvன்னு தெரியும். ஓகேவா, இந்த ஈக்குவேஷனில் விக்கு பதிலாக இந்த வியை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், அதனால் இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை என்னென்னு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா we know very well that is EV is equal to half mv². ஓகே, v தான் தேவை. அப்போ v² is equal to 2EV/mன்னு எடுக்கலாம். தென் v is equal to root of 2EV/m. ஓகே, இதை எடுத்து நான் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். தென் we get lambda is equal to h/m. v became root of 2EV/m நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஓகேவா, இந்த m அப்படி கேன்சல் பண்ணுறேன். எப்படி கேன்சல் பண்ணலாம்னா lambda is equal to h, we can write m as root m into root m எழுதலாமா இல்லையா. then into root of 2EV/m. இந்த ரூட் எம்மும் இந்த ரூட் m கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் டேம் மட்டும் எழுதுகிறேன் h/root of 2mEv. ஓகேவா, தென் lambda is equal to we get h/root of 2mEv. இங்கே நமக்கு தெரியும் hன்றது Planck constant, mன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், ன்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், vன்றது நம்ம அப்ளை பண்ண பொட்டன்ஷியல். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா Planck constant, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். you know the value of h is 6.626 into 10⁻³ (34) joule second. Then root of 2, mass of the electron is 9.1 into 10⁻³ kg. Charge of the electron is 1.6 into 10⁻19 coulomb. Okay, into volt B. இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணால் we get an value lambda is equal to 12.27 into 10⁻−10 meter divided by root v ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே, 10⁻−10 மீட்டர் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்னு சொல்லலாம். வேவ் லென்த்தை அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். 27 ஆம்ஸ்டாங் டிவைடட் பை ரூட் வி. ஓகேவா, இப்போ
இந்த வேவ் லென்த் மேட்டர் வேவோடைய வேவ் லென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸலரேட் பண்ணுற பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கோ எந்த அளவுக்கு இது அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வேவ் லென்த் என்ன ஆகும், குறையும். ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், 100 வோல்ட் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சு 100 வோல்ட்டில் ஒரு எலக்ட்ரானை ஆக்சிலேட் பண்ணும்போது இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த் எல்லாம் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா எதனா வோல்ட் கொடுக்குறேன், 100 வோல்ட் கொடுக்குறேன். தென் 12.27 ஆம்ஸ்டாங் பை ரூட் 100. ஓகே, 100 ரூட் எடுத்தால் we get 10, then we get 1.227 ஆம்ஸ்டாங்னு கிடைக்கும். ஓகேவா? தென் இந்த எக்ஸ்பிரஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜியில் நம்ம எழுதலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் வோல்ட், ஒரு எலக்ட்ரானை பீன்ற பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணால் இட் கெட் கைனடிக் எனர்ஜி. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம், h பை ரூட் ஆஃப் 2m போட்டேன். ஈபிக்கு பதிலாக என்ன போடுறேன், ஈகேன்னு போடுறேன். ஈகேன்றது கைனடிக் எனர்ஜி. ஓகே, டி ப்ராக்லி வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இது டி ப்ராக்லி வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல். ஓகே, இது டி ப்ராக்லி வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன், ஒரு எலக்ட்ரானை வீன்ற பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோன்னே அது ஆக்ஸலரேட் ஆகி ஓடிச்சு. ஓகே, தட் மீன்ஸ் அந்த பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோன்னே ஒரு கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணிச்சு. அப்போ அந்த ஈவின்ற எனர்ஜி எடுத்துகிட்டு அந்த எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறிச்சு. இப்போ ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா தட் பிஹேவ் as a வேவ்னு நமக்கு தெரியும். அப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்க்கான ஈக்குவேஷன் தெரியும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mன்னு. தென் நான் என்ன பண்ணுறேன், இந்த வியை மட்டும் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2m ஈவின்னு வருது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எதுனா இந்த ஈவிக்கு பதிலாக ஈகேன்னு போடலாம். ஓகே, இதனுடைய ஆக்சுவல் வேல்யூ என்னென்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 பை ரூட் வி ஆம்ஸ்டாங். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிக்கிளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இட் இஸ் அ கரெக்ட் ஒன் சொல்லிவிட்டு ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகும்போது வேவாக பிஹேவ் பண்ண சொல்லி என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு apparatus, that means ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஓகே, தட் மீன்ஸ் ஒரு பார்ட்டிக்கிளுக்கு வேவ் நேச்சர் இருந்துச்சுன்னா அதை ஒரு இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, 2 விஷயம் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். வேவ் பார்ட்டிக்கிள் டியூலிட்டி, தட் மீன்ஸ் பார்ட்டிக்கிள் மூவ் ஆகும்போது வேவாக பிஹேவ் பண்ண சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். தென் அந்த வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிக்கிளை அப்ளையும் பண்ண போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.